இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேத்ஸ் வாழ்வியல் கணிதத்தில் ஒரு சம். ஒரு எண்ணின் 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. அதாவது ஒரு எண்ணை நம்ம அந்த எண் என்னன்னே தெரியாததுனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அந்த எண்ணை 20% குறைத்தால் அந்த எண் எக்ஸ்னா 20% ஆஃப் எக்ஸ் குறைச்சோம் அப்படின்னா நமக்கு 80 கிடைக்கிறது எனில் அந்த எண் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 20% ஆஃப் எக்ஸ் எப்படி போடலாம், 20/100 இன்டூ எக்ஸ்ன்னு போடலாம், ஈக்குவல் டு 80. இதை கேன்சல், 0 0 கேன்சல், ஓ 2 ஐ 2 10. அப்போ இது எக்ஸ் மைனஸ் 5x ஈக்குவல் டு 8. 5x கிடையாது, 1/5x மேலே இருக்கு. 1/5x ஈக்குவல் டு 80. அப்போ இது இங்கே கீழே 1 இருக்கு, இங்கே 5 இருக்கு. 1க்கு 5க்குன்னா எல்சிஎம் 5 வந்துடும். 5 எடுத்தால் இங்கே 5x மைனஸ் இங்கே ஒரே எக்ஸ் தான் வரும், ஈக்குவல் டு 80 ஈக்குவல் டு 4x/5 ஈக்குவல் டு 80 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 4/5 அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 5/4 வரும். அப்போ 1 நாங்கு 2 நாங்கு 8 0. அப்போ ஐ 2 10 100, 5 இன்ட்டு 20 100. ஸோ அந்த எண் நமக்கு 100. ஆன்சர் 100. இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 100ல் 20%ங்கிறது 20. அப்போ 100ல் 20 போச்சு அப்படின்னா 80. ஆன்சர் கிடைக்குது. அதுக்கடுத்து செகண்ட் சம். ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20%ஐ காண்க. அதாவது ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணினுடைய 60%க்கும் 75% ஆஃப் அந்த எண் என்னன்னு தெரியாது. நம்ம அந்த எண்ணை தெரியாத எண்ணன்னு எக்ஸில் எடுத்துக்கிறோம். அப்போ 75% ஆஃப் எக்ஸ் மைனஸ் என்ன வித்தியாசம் 60% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 82.5. அப்போ இது எப்படி எழுதலாம், 70/5/100 இன்டூ எக்ஸ் மைனஸ் 60/100 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 82.5 அப்படின்னு எழுதிக்கிறோம். இது 25ஆல் போட்டோம்னா 325 ஆர் 75, 425 ஆர் 100. இது அதே மாதிரி போட்டோம் அப்படின்னா 0க்கு 0 கேன்சல் ஆகிடும், 3 2s ஆர் 6, 2ல் போட்டுருக்கோம், 3 2s ஆர் 6, 5 2s ஆர் 10. அப்போ 3/4x minus 3/5x equal to 82.5. இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 4க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே காமன் நம்பர் இல்லை. அப்போ 4 5s ஆர் 20 வரும். 20 இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 15x. ஏன்னா 4 5ல் 4 இருக்குது, அப்போ 5 தான் வரும். இங்கே 5 இருக்குது, அப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 3 4s ஆர் 12. 12x equal to 82.5. அப்போ 3x/20 ஈக்குவல் டு 82.5. அப்போது எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட்டாக போகும். 3/20 20/3 போகும். ஓகேவா? இப்போ 1 3 is 3, 1 3 3, 2 3 6, மீதி 2 வந்துரு. ஐ 3 5, 6 3 18, 7 3 21, மீதி 1 வந்துரு. ஐ 3 5, ஒரு டிஜிட்டல் புள்ளி இருக்கு போட்டுக்கிறோம். அப்போ 27 இன்ட்டு 20. அப்போ இதை ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணி இந்த 0வை விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக போயிடும். அப்போ ஐ 2 10, மீதி 1, 7 2 14, 1 15, மீதி 1, 2 2 4 1 5, 550. இன்னொரு 0 போட்டோம்னா இந்த 0வுக்கு இதுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் கேட்கல, அந்த எண்ணினுடைய 20%. அந்த எண் 550 இருந்தது அப்படின்னா அதனுடைய 20%. 550 இன்ட்டு 20/100 0 0 0 0. அப்போ 255 2 10, மீதி 1 2 10 1 11, 111. அப்போ 20% ஆஃப் 550 110. ஆன்சர் 110.